லிஸ்ட்லயே இல்லாத ஓமன் தலைநகரான மஸ்கட் அவுட்டிங் பற்றிய வீடியோ தான் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இதோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். சாயங்காலம் வந்து சேர்ந்து இரவே அண்ணன் குடும்பத்தோட பீச் அவுட்டிங் போனோம். மஸ்கட்ல எங்களுக்கு சரியா அரௌண்ட் 1.5 நாள் கிட்ட கிடைச்சது. இன்னைக்கு சாயங்காலம் கிட்ட மஸ்கட் வந்து நம்ம அடுத்த முழு நாள் கழித்து 3வது நாள் காலை பெங்களூருக்கு விமானம் புக் பண்ணியிருந்தோம். வயா கொச்சி கனெக்டிங் பிளைட். அப்ப துபாயில் இருந்த மாதிரி எந்த அச்சுறுத்தலும் ஓமான்ல இல்ல, குறிப்பா மஸ்கட் பகுதியில இல்ல. அண்ணன் மகள் உத்தரா கூட மனம் தீர விளையாட மறுநாள் அவரது வண்டியில மஸ்கட் நகர சுற்ற போனோம். முதல் ஸ்தலம் சுல்தான் கபூஸ் கிராண்ட் மாஸ்க். அபுதாபில மிஸ் ஆன மாஸ்க் பீஸிற்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருந்தது. மேலே வட்டமா இருக்கிற இந்த கோபுரம் அதன் உள்பகுதியும் தான் ஹைலைட். பிரம்மாண்டத்தின் மறு உருவம்னு சொல்லலாம். பெண்கள் போறதுக்கு ஆடை கட்டுப்பாடுகள் இருக்கு. சேலை கட்டியிருந்தால் மேல கோட் அல்லது ஜாக்கெட் அணியணும், முடிய கவர் பண்ணணும் மாதிரி சில கட்டுப்பாடுகள். இந்த கிராண்ட் மாஸ்க் பாக்குறப்போ ஏதோ போன வருஷம் கட்டி திறந்திருப்பாங்க மாதிரி இருந்தது. ஆனா ஆக்சுவலி 2001 இது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு. இந்த பள்ளியில 20,000 பேர் ஒரே சமயத்தில் வழிபடலாம். இன்னொரு பெரிய விஷயம், இந்த திருத்தலத்தை கட்டுவதற்கு 2,70,000 டன் மணற்கற்களை இந்தியாவில இருந்து இறக்குமதி செஞ்சு கட்டியிருக்காங்க. கட்டிடத்தை அண்ணாந்து பார்க்க கழுத்து வலிக்குதுன்னு அங்கிருந்த இருவர் படுத்திருந்து மேல பார்த்தாங்க. தொழுகைக்கு முன் கை கால் சுத்தம் செய்யற இடமே அரண்மனை மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் நூற்றாண்டுகளுக்கு பழமையான மஸ்கட் சிவன் கோயில், ஸ்ரீ சிவ் மந்திர்னு சொல்றாங்க. போற வழியில லேண்ட்ஸ்கேப்லாம் ஏதோ GTA வைஸ் சிட்டி கேம்ல கடலோர மலைக்குண்டு நகரத்துல பயணிக்கிற மாதிரி இருந்தது. அரேபிய நாடுகள்னாலும் துபாய்க்கும் மஸ்கட்டுக்கும் நிறைய வித்தியாசங்களை நீங்க பார்க்கலாம். குறிப்பா எங்க கண்ணுக்கு எட்டின வரைக்கும் 15 பாடிக்கு மேல எந்த கோபுரத்தையும் நாங்க பார்க்கல. ஓரளவுக்கு பழமை மாறாம கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க. கோயில் உள்ள படப்பிடிப்புக்கு கட்டுப்பாடுகள் இருக்கலாம், நான் பெருசா கவர் பண்ணல. இந்த கோயில் உருவாக குஜராத்தை சேர்ந்த கிம்ஜி ராமதாஸ் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டுன்னு கேள்விப்பட்டேன். கிம்ஜி ராமதாஸ் அவர்கள் முந்தைய காலத்தில் ஓமானிய தொழில் வர்த்தகத்தில் பெரும் பங்கு ஆற்றி ஓமான் சுல்தான் கிட்டே ஆழ்ந்த நட்புடன் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த பக்கத்திலே இருந்த அல்லலாம் பேலஸ் வெளியே இருந்து பார்த்து திரும்புற வழியில இருந்த சில கண்கவர் பகுதிகளை மட்டும் இறங்கி பார்த்தோம். கடைசியா நம்ம போன ஸ்பாட் குரும் பீச். நிஜமாவே விமானத்து காரணம்னாலதான் நாங்க இங்க வந்தோம். ஆனா கூடுதலா ஒரு நாடு பிளஸ் ஒரு நகர சுற்றுலா போனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியா தான் இருந்தது. அன்னைக்கு அதுக்கப்புறம் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில விமானம் பிடிக்க போனோம். அது அடுத்த வீடியோல வரும், தவறாம பாருங்க. நன்றி, வணக்கம்.